இன்றைக்கி வந்து ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் ஏன் ரொம்ப தொலைவு இருக்குது? இப்போ ஒரு ஊர் இருக்குது. அடுத்த ஊருக்கு போகணுன்னா 2 கிலோமீட்டர் போகணும், அல்ல 1 கிலோமீட்டர் போகணும், அல்ல 3 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னு ஏன் இருக்குது? அதுபோல் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் ஏன் அவ்வளோ இடைவெளி அப்படின்னா, ஒரு நாடை விட்டுருங்க. ஆனால் ஒரு ஊர் இருக்குல்ல, ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊர், நம்ம தமிழ் பேசுகிற ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஊருக்காரங்களுக்கு ஏன் அவ்வளோ இடைவெளி அப்படின்னா, இந்த சண்டை வந்துடும் அப்படிங்கிறனால தான். ஒரு ஊர் பக்கத்தில் இருந்ததுன்னா சண்டை வரும் அப்படிங்கிறனால தான், அந்த சண்டையிலேருந்து தங்களை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறனால தான் ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் நிறைய இடைவெளி. தள்ளி போய் உட்காந்துக்கிறாங்க. வேண்டாண்டா சாமி, உன் பக்கத்தில் இருந்தாலே சண்டை வரும், அதனால் நாங்கள் தள்ளி போய் குடியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊருக்காரங்க 2, 3 கிலோமீட்டர் தாண்டி ஒரு ஊருக்கும், பொதுவாக எல்லா கிராமத்துக்கும் ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர் இடைவெளி இருக்கிறதுக்கு காரணமே சண்டை வரக்கூடாது. இப்போ இன்றைக்கி ஒரு குடும்பமே இன்றைக்கி பிரிஞ்சு போய் நிற்கிது பாருங்கள். ஏன்னா சேர்ந்துருந்தால் சண்டை வரும் அப்படிங்கிறது. சேர்ந்துருந்தால் சண்டை வரும். இந்த ஊர்களோட இதெல்லாம் இப்போ ஏற்பட்டது கிடையாது, கடந்த காலத்தில் ஏற்பட்டது. கடந்த காலத்தில் பார்த்தா ஒரு தெருவுக்கும் இன்னொரு தெருவுக்கும் சண்டை வரும், ஆனாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி, ஒரு ஊராக சண்டை போடக்கூடாது. நீ பெரியவரா நான் பெரியவரா, அதாவது வன்முறை வெளியில் நீ பெரியவரா நான் பெரியவரா, எங்கள் ஊர் பெருசா உங்கள் ஊர் பெருசா, அந்த ஊருக்காரங்களாம் சாதாரண ஆள் கிடையாது, அவங்ககிட்டலாம் வச்சுக்காத, அல்லது எங்கள் ஊருக்காரங்கிட்ட வச்சுக்காத, நீ செமையாக அடி கொடுப்போம், எங்களுக்கு எப்போவுமே நீ பயந்து தான் இருக்கணும், நான் இந்த ஊருக்காரன் அப்படிங்கிற அந்த வன்முறை பெருமை பேசுகிறது. வன்முறை பெருமை பேசுகிறது. ஒரே சாதியில் பல தெருக்கள் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த அடுத்த தெருக்காரன் வேறு சாதியாக இருந்தால் அங்கே சண்டை வருது. இந்த மாதிரி இந்த சண்டை போடுறதுல உள்ள ஆர்வம் இருக்குல்ல, அதுதான் வந்து சண்டைகளை தவிர்க்க வேண்டும், ஆபத்துகளை தவிர்க்க வேண்டும், வெட்டிக்கிட்டு செத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் ஒரு கிராமத்துக்கும் இன்னொரு கிராமத்துக்கும் இடைவெளி அதிகமாக இருக்குது. அதுவே வந்து நீ வந்து நேசிக்க ஆரம்பிச்சிட்டா, இன்றைக்கி பாருங்கள், நம்ம வந்து இன்றைக்கி அந்த முதல்லலாம் இன்னொரு ஊருக்காரங்களை பார்த்தாலே நம்ம அந்நியராக பார்ப்போம். நாங்கள் தான் பெரிய ஆள், அல்லது எங்கள் ஊருக்கு வராத, எங்கள் ஏரியா உள்ளே வராத அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, மக்கள் வந்து எந்த ஊருக்கும் போகிறாங்க, அமைதியாக போகிறாங்க. அந்நியர்களை வந்து இன்முகம் காட்டி வரவேற்கிற ஊராக இருக்குது. அதாவது நாகரிகமாக பழகணும், அந்நியர்களை வந்து விருந்தினர்களாக நினைக்கணும், அப்போ தான் அதுதான் நாகரிகம் அப்படிங்கிற கலாச்சாரம் உருவாகிட்டு வருது. அந்த ஊருக்கு போனால் நல்லா பேசுவாங்க, அவங்க அப்படி பேர் எடுக்க விரும்புகிறாங்க. அந்த ஊருக்காரங்க அன்பானவங்க, நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, ஏதாவது தெரிலன்னா சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட ஊருக்காரங்க, அந்த ஊரில் போய் நீ பொண்ணு எடுத்துக்கப்பா, நல்ல மனுஷங்க அவங்க அப்படி சொல்கிறதுக்கு அந்த மாதிரி பேர் எடுக்கிறாங்க. முன்னாடிலாம் அந்த ஊருக்காரங்க பொல்லாதவங்க, அவங்ககிட்ட மட்டும் வச்சிக்காத, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வன்முறை வழியில் பெருமை தேடினது கடந்த காலம். இன்றைக்கி காலம் மாறி போச்சு. அப்போது கடந்த காலத்தில் வன்முறை வழியில் பெருமை தேடியதால் தான் ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் இடைவெளி அதிகமாக இருந்தது. எங்கே சண்டை கண்டா போட்டு செத்து போயிட போகிறாங்க, சேர்ந்து இருக்கிறதே பக்கத்தில் இருக்கிறது ஆபத்து அப்படின்னு சொல்லி தள்ளி இருந்தது காரணம் அதுதான். இன்னும் சொல்லப்போனால், ஒரு ஊருக்காரங்க ஒரு சாதி, இன்னொரு ஊருக்காரங்க வேற ஒரு சாதி, இப்படி சாதி வேறுபாடும் சாதி வேறுபாட்டை அடிப்படையாக கொண்டு ஊர்கள் அமைந்தது. எல்லா ஊர்லேயும் ஒரே சாதி இருக்க மாட்டான், ஒரு ஊருக்காரனில் ஒரு சாதி, ஒவ்வொரு சாதியாக ஒரு ஊராக திரண்டார்கள். ஒரு ஊருங்கிறது என்னென்னா அது ஒரு சாதியாகவும் இருந்தது. இந்த ஊருக்காரங்க இந்த சாதி, அங்கே அவங்க தான் அதிகமாக இருப்பாங்க, அந்த ஊருக்காரங்க அந்த சாதி, அதனால் சேர்ந்துருக்கிறது ஆபத்து. இது இப்போ இந்த ஊரில் வந்து இப்போ நான் இருக்கிற ஊர் ஒரு சாதின்னு வச்சுக்கோங்க, இந்த ஊரில் அதிகமான சாதி ஒரு இது இருக்குது, இதுக்கு அடுத்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஒரு ஊர் இருக்கும், அந்த ஊரில் வேறு சாதி இருப்பாங்க. அப்போ இந்த சாதி வேறுபாடு, சாதிக்கு இடையில் நடக்கிற சண்டையினால் இவங்க 2 பேரும் பக்கத்தில் இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் இடையில ஒரு 100 மீட்டர் தான் வந்திருக்குன்னா அடிக்கடி சண்டை நடக்கும். அப்படிங்கிறனால தான் இந்த ஊருக்காரங்க அந்த ஊருக்காரங்க தள்ளி இருக்காங்க, சண்டைகளை தவிர்ப்பதற்காக. நீ வந்து தள்ளி போயிருப்ப, நான் இந்த பக்கமாக இருக்கேன், நான் அங்கே வரல, நீங்கள் வரல அப்படின்னு சொல்லி சண்டைகளை தவிர்ப்பதற்காக தான். அப்போது மனிதர்கள் கடந்த காலத்தில் சண்டை போடுவதில் பெருமை பேசினார்கள். அதனால்தான் கடந்த காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் இந்த ஊர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப இடைவெளி அதிகமாக இருந்தது காரணம். ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் இடைவெளி அதிகமாக இருந்தது காரணம். இன்றைக்கி பாருங்கள், ஊர்கள்லாம் நெருங்கி வருது, ஊர்களுக்கு இருக்கிற இடைவெளியெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது, வீடுகள் அதிகமாகுது, விளைநிலங்கள்லாம் வீடுகள் அதிகமாகுது. இது அந்த ஊர் இந்த ஊர்னு சொல்ல முடியலை, 2 ஊருக்கும் இடைப்பட்ட பகுதிகளெலாம் வீடுகள் வந்துருச்சு. ஏன் நெருங்கி வராங்க? அப்போ நெருங்கி வராங்கன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கி வன்முறை வழியில் பெருமை பேசுகிற அந்த நடைமுறை இன்றைக்கி இல்லை. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நல்ல பேர் எடுக்க பார்க்குறாங்க. அந்த ஊருக்காரங்க நல்ல நாகரிகமாக பழகுவாங்க, அன்பாக பேசுவாங்க, உனக்கு தெரியாத ஒரு விஷயம் இருந்தால் அங்கே அட்ரஸ் கேட்டாக்க அங்கே போய் கரெக்டாக சொல்லுவாங்க,
நல்ல மனுஷங்க அந்த ஊர்க்காரங்க அப்படின்னு பேர் எடுக்க விரும்புகிறாங்க. அந்த ஊர்க்காரங்க காட்டு மிராண்டி அப்படின்னு பேர் எடுக்க விரும்பலை. சண்டை போடுவாங்க அப்படின்னா, ஓ இது காட்டு மிராண்டி கூட்டம் போலுக்கு, இன்னும் நாகரிகமே தெரியாத கூட்டம் போலுக்கு, மட்டமான முட்டா பசங்க போலுக்கு அப்படின்னு பேர் எடுத்துடக்கூடாது அப்படின்னு இன்னைக்குள்ள காலம் வந்து வேறு. அந்த சாதிக்காரங்க வன்மையானவங்க இந்த அப்படிலாம் இல்லாமல் இனிமேல் வந்து எல்லாருமே நல்ல பேர் எடுக்க பார்க்குறாங்க. நல்ல பேரை எடுக்க பார்க்கும்போது அன்பாக நேசிக்கிற மனிதர்களாக மாறும்போது இந்த அந்த சாதி அடையாளமே இன்றைக்கி இல்லாமல் போகுது. கலப்பு ஏற்படுது. இந்த குடியிருப்புகளிலே ஒரு கலப்பு ஏற்படுது. எந்த ஊர்லேயும் வேணாலும் நீ வீடு கட்டிக்கோ, அவன் எந்த சாதியாக இருந்தால் என்னப்பா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, முதல்லலாம் அந்த சாதி அந்த ஊருக்கெலாம் போய் குடியிருக்காது, அவங்கெல்லாம் வேறு சாதி, அங்கெல்லாம் போய் வீடு கட்டக்கூடாது, விடவும் மாட்டாங்க. என்ன நீ வேறு சாதி எங்கள் ஊருக்குள்ளே வந்துக்கிட்டு நீ வீட்டை கட்டிக்கிட்டு இருக்க, இல்லை வந்தால் நீ ஒழுங்காக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவோம். இன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாது. பக்கத்தில் என்ன சாதினே தெரியல, எல்லா இடத்துலையும் வீடை கட்டுறாங்க. கலப்பு ஏற்படுது, குடியிருப்புகளில் கலப்பு ஏற்படுது. அதுபோல் நாடுகளையும் பாருங்கள். இப்போ அமெரிக்கானா அங்கே இந்தியர்களும் இருப்பாங்க. அப்போ அமெரிக்கர்கள் மட்டுமே வாழ்கிற இடம், இது இங்கிலாந்து ஜப்பானியர்கள் மட்டுமே, அப்படி கிடையாது. அங்கேயும் நாடுகளுக்கு இடையே கலப்பு ஏற்படுது. இந்தியர்கள் ஜப்பானில் போய் குடியேறுறாங்க, ஜப்பானியர்கள் அமெரிக்காவில் போய் குடியேறுறாங்க. இப்படி கலப்பு ஏற்படும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அமைதி ஏற்படுது, மனிதர்கள் நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நேசிக்கும் போது நெருக்கம் ஏற்படுகிறது. சண்டை போடும்போது இடைவெளி அதிகரிக்கிறது. முன்னாடி சண்டை போட்டாங்க, அதனால் ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் அதிகமாக இடைவெளி இருந்தது, தூரமாக இருந்தாங்க. ஒரு ஊருக்காரங்க ஒரு ஊருக்கும் அடுத்த ஊருக்கும் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இடைவெளி. இன்றைக்கி பார்த்தா குடியிருப்புகள் அதிகமாகுது, குடியிருப்புகளில் கலப்பு ஏற்படுது. அதுபோல் நாடுகளிலும் கலப்பு ஏற்படுது. ஒரு நாட்டில் பல நாட்டுக்காரங்க குடியிருக்காங்க. ஆப்பிரிக்காக்காரங்க மட்டும் இல்லை, எல்லா நாட்டுக்காரங்களும் இருக்காங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டில் எல்லா மாநிலத்துக்காரங்களும் இருக்காங்க. மாநில கலப்பு ஏற்படுது, மாநில மக்களிடையே கலப்பு ஏற்படுது. இது ரொம்ப நல்ல விஷயம். அதே நேரத்தில் நம்ம மொழியை விட்டு இழந்துடக்கூடாது. அந்த கலப்பில் நம்ம மொழியை இழந்துடக்கூடாது. தாய்மொழியில் மட்டுமே கல்வியும் தொழிலும் செய்யணும். அப்போ தான் நம்ம மொழியை நம்ம பாதுகாக்க முடியும். கலப்பில் நம்ம மொழியை தொலைச்சிடக்கூடாது. அது ஒரு வேறு பிரச்சனை. அது நம்ம தனியாக வேறு வீடியோவில் பார்ப்போம். அப்போது இனிமேல் மனிதர்கள் வந்து நெருக்கமாக இருக்கணும்னு பார்ப்பாங்க. ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் அதிக இடைவெளி கூடாது அப்படின்னு பார்ப்பாங்க. பக்கத்தில் இருந்தால் நல்லது தானேப்பா. இப்போ நகரங்களில் ஏன் மனிதர்கள் இருக்காங்க, அங்கே பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரே ஊராக இருக்காங்களா, ஒரு பெரிய எங்கே போனாலும் மனிதர்களாக இருக்காங்க, ஒரு இடைவெளியே கிடையாது. அங்கே அந்த ஏரியா இந்த ஏரியா அப்படிலாம் கிடையாது, இல்லை நெருக்கமாக இருக்காங்க. நெருக்கத்தை விரும்புகிறாங்க மனுஷங்க, தனிமை. ஏன்னா அப்போனா நிறைய விஷயங்கள் சாத்தியமாகும். ஒரு கிராமத்துக்கும் இன்னொரு கிராமத்துக்கும் இடைவெளி குறையும் போது என்ன நன்மை ஏற்படும் அப்படின்னா, இந்த திருமண உறவுகள் இருக்குல்ல, உங்கள் பையனுக்கு ஒரு பொண்ணு தேடணுன்னா பக்கத்து ஊரில் போய் தேடிக்கலாம். ஏன்னா பக்கத்தில் தான் இருக்குது. 100 மீட்டர் தாண்டினா அடுத்த ஊர் வந்துடும் அப்படின்னு இருக்கிற அளவுக்கு இருந்தால் நல்லது. அந்த ஊரில் பொண்ணு கொடுக்க மாட்டேன்ப்பா, என் பொண்ணு வந்து 4-5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அந்த ஊர்லலாம் போய் நான் பொண்ணு கொடுக்க மாட்டேன். அதே நேரத்தில் உனக்கு பிடிச்ச பொண்ணும் தேவை, நான் என் ஊர்லேயே கட்டி கொடுக்க போகிறேன்னு சொல்லி பிடிக்காதவங்களோட ஒரு தேர்வு செய்வதற்கு வாய்ப்பு ரொம்ப ஊர் தொலைவில் இருந்தால், என் ஊர்லேயே நான் பொண்ணை கொடுத்துக்கிறேன், நான் அடிக்கடி பார்த்துக்கணும் என் பிள்ளைகளை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உள்ளூர்லேயே உள்ளூர்லேயே இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு பிடிக்காத கல்யாணத்தெல்லாம் பண்ணி வச்சாங்க இவங்க சௌரியத்துக்காக. ஏன்னா உள்ளூர்லேயே உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளை கிடைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய பேரை போய் தேடணும். நிறைய பேர் தேடினா தான் உனக்கு பிடிச்சவங்களை தேர்ந்தெடுக்க முடியும். தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா, நிறைய பேர்கிட்ட கிடைக்கும். என் பிள்ளைகளை இன்னொரு ஊர் கல்யாணம் கட்டி கொடுத்துட்டு எப்படி இருக்கான்னு அடிக்கடி பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லி உள்ளூர்லேயே கல்யாணம் கட்டி கொடுப்பாங்க. உள்ளூரில் கிடைக்கிற எவனையா ஒருத்தன் பிடிச்சி அவன் பிடிச்சிருக்கா பிடிக்கலான்லாம் பார்க்க மாட்டாங்க. இவன் தான் உள்ளூரில் கிடைச்சான், உள்ளூரில் இவன் தான் கிடைச்சான்னு சொல்லி கட்டி கொடுப்பாங்க. காரணம் பக்கத்து ஊர் ரொம்ப தூரத்தில் இருக்குது. அதனால் என் பிள்ளைகளை ரொம்ப தூரத்தில் கட்டி கொடுக்க மாட்டேன், என் பையனையும் சரி பிள்ளைகளையும் சரி ரொம்ப தூரத்தில் கட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னாங்க. அப்போது அதே இடத்துல இவங்களுக்கு தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு அதனால் இல்லாமல் போகுது. பிடித்தவர்களை தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பு இல்லாமல் போகுது. கிடைக்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஒரு ஊர் இன்னொரு ஊர் தூரம் இருக்கும்போது கிடைக்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க பிடிச்சவங்களா இல்லையா அதெல்லாம் பார்க்குறது கிடையாது. அப்போது நீ தேர்ந்தெடுத்து உனக்கு பிடித்தவர்களை திருமணம் செய்ய வேண்டும் என்றால் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, உனக்கு நிறைய தேர்ந்தெடுப்பதற்கு அதிக எண்ணிக்கையில் இங்கே வரன்கள் இருக்க வேண்டும். அப்படின்னா ஊர்களுக்கு இடையிலான இடைவெளி குறைவாக இருக்கணும். அடுத்த ஊர் பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பக்கத்துலேயே வா, இந்த ஊர் பக்கத்து ஊரில் தான் என் பொண்ணை கொடுத்துருங்க, சும்மா 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது அடுத்த ஊர், அதனால தான் கட்டி கொடுத்தனே அப்படின்வாங்க. அப்போது இடைவெளி குறையும் போது தேர்ந்தெடுப்பதுக்கான வாய்ப்பு. முதல்ல ஒரு ஊர்லேயே ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடினாங்க. அவள் பிடிக்குதோ இல்லையோ, இந்த ஊருக்காரன் அடிக்கடி பார்த்துக்கலாம் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி பிடிக்குதோ இல்லையோன்னு சொல்லிட்டு ஒருத்தரை கட்டி வச்சாங்க. ஒருத்தர் சும்மா இருந்தார், பிடிச்சி கட்டி வச்சிட்டாங்க.
அப்போ அதே பக்கத்து ஊரில் போனால் ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு ஊர் இருக்குது. அங்கே போனால் இந்த பொண்ணுக்கு பிடிச்ச ஒரு மாப்பிள்ளை அங்கே இருக்கிறான். அவனை தேடி இவனை கல்யாணம் ஆனால் அது ரொம்ப தூரமாக இருக்கே, அதனாலே வேண்டான்ட்டாங்க. அங்கே இருக்கிறாங்கிறது இவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் அங்கே இருக்கிறாரு, ஆனால் அது தூரமாக இருக்குது, அதனால் வேண்டாம். அப்போ அதே ஊர் பக்கத்தில் இருந்ததுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? அதே ஊர் பக்கத்தில் இருந்ததுன்னா பரவாயில்ல, என் பொண்ணுக்கு பிடிச்ச ஒரு ஆள் அங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி கட்டி வைப்பாங்க. அப்போது தொலைவாகவும் இருக்கக்கூடிய, இப்போ எனக்கு பிடிச்சவங்க வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னா நான் வெளிநாட்டில் போய் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? முடியாதுல்ல. அது பக்கத்துலேயே எனக்கு கிடைக்கணும், பக்கத்து ஊர்லேயே இருக்கணும், பக்கத்து தெருவில் இருந்தால் நல்லாயிருக்கும். அது மாதிரி பக்கத்துலேயே இருக்கணும். உறவுகள் பிரிஞ்சிடக்கூடாது. திருமண உறவு என்பது குடும்பத்திலிருந்து பிள்ளைகளை பிரித்து விடக்கூடாது. திருமண உறவை காரணம் காட்டி பிள்ளைகள் பிரிந்து விடக்கூடாது. அப்பா அம்மாவை வாழ்நாள் முழுவதும் பார்த்துக்கணும், பக்கத்தில் இருந்து கவனிக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் இருக்குல்ல. அதனால் இனிமேல் மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஊர்கள் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு நகரம்ங்கிறது கூட ஏன் தெரியுமா? மனிதர்களுக்குள்ள இடைவெளி அங்கே குறைவு. அவங்க பழகிறது பேசிக்கிறதுலாம் இல்லை, ஆனால் பக்கத்தில் இருக்காங்க. ஒரு நகரத்தில் போய் இப்போ சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா, தாம்பரத்தில் இருக்கிற ஒருத்தர் அங்கே இருக்கிற திருவொற்றியூரில் இருக்கிற ஒரு வீட்டோட சம்மந்தம் பேசுவார். ஏன்னா சென்னை அது தொடர்பு, அது ஒரு நெருக்கம் இருக்குது. அது தூரமாக இருந்தாலும் ஒருத்தர் மனித தொடர்பு இருக்குது, ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது, ஒரே ஊர் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. அதுவே சென்னையில் இருக்கிறவங்க திருச்சியில் போய் ஒரு பொண்ணை கட்ட மாட்டாங்க, ஒரு பையனை கட்ட மாட்டாங்க. ரொம்ப தூரங்க, அவ்வளோ தூரம் வர முடியாது, பிடிச்சவங்களே இருந்தால் கூட முடியாதுன்றவாங்க. அந்த மாதிரி மனிதர்களுக்கு இடையில் இடைவெளி இருக்கக்கூடாது, ஒரு தொடர்ச்சியாக எவ்வளோ தூரம் வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைலாம் வருது. அப்போ மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் அதிக இடைவெளி இருக்கக்கூடாது. அது குறைவாக இருந்துச்சுன்னா, இன்றைக்கி ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் 2 கிலோமீட்டர் இருக்குது, 3 கிலோமீட்டர் இருக்குல்ல, அதை விட 100 மீட்டர் ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் தூரமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் இடைவெளியே 100 மீட்டர் தாங்க. அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே நிறைய அடுத்து ஒரு சாய்ஸ் கிடைக்கும். கல்யாணத்துக்கு சாய்ஸ், அந்த ஊரில் போய் பார்க்கலாம், இந்த ஊரில் போய் பார்க்கலாம், இந்த ஊர் பக்கம் தானே, நம்ம ஊரை தாண்டி ஒரு 100 மீட்டர் தூரில் அடுத்த ஊர் வந்துடுது. அப்படி இருக்கும்போது அந்த ஊரில் போய் பார்க்கலாம், இந்த ஊரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க, பக்கத்து ஊர்லலாம் போய் தேடுவாங்க. அப்போ பிடிச்சவங்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அங்கே அதிகமாக இருக்கும். அதனால் இனிமேல் மனிதர்கள் ஊர்கள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும், இடைவெளி இருக்கக்கூடாது, 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அந்த மாதிரிலாம் இடைவெளி இருக்கக்கூடாது. அப்போ அதற்கு ஏற்றாற் போன்று நான் ஒரு ஊரை வடிவமைத்துள்ளேன், ஊர்களை வடிவமைத்திருக்கிறேன். ஒரு ஊரை வடிவமைச்சு அதற்கு பக்கத்தில் இன்னொரு ஊரை வைக்கிறேன். அதே ஊரை தான், நான் வடிவமைத்த ஒரு ஊரையே அதுக்கு பக்கத்தில் வைக்கிறேன். அதுக்கு பக்கத்திலே நான் இன்னொரு ஊரை வைக்கிறேன். ஒரு ஊரை நான் வடிவமைத்து விட்டேன். 300 கூட்டு குடும்பங்கள் கொண்டது ஒரு ஊர். அதில் 30 தெரு இருக்குது. ஒரு தெருவில் 10 கூட்டு குடும்பம் இருக்குது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஊர் முடிஞ்ச உடனே அடுத்த 90 அடியில் அடுத்த ஊர் வந்துடுது. 90 அடி இடைவெளியில் அடுத்த ஊர். இப்படிப்பட்ட ஒரு வடிவமைப்பு என்னிடம் இருக்கிறது. அப்போ உலகம் முழுக்க நம்ம கிராமங்களை அமைக்கும்போது, நான் வடிவமைத்த அந்த கிராமங்களை கட்டமைக்கணும். ஏன்னா 2040 இந்த உலகம் ஃபெயிலியர் ஆக போகுது. ஃபெயிலியர் ஆகிற பிறகு இயற்கையோட இணைஞ்சு வாழ போகிறோம். இந்த டெக்னாலஜி எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடும். அப்போ ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் இடைவெளி ரொம்ப குறைவாக இருக்கணும். அப்போ தான் நடந்து தான் போகிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் குறைவாக இருக்கணும். அப்போ தான் பிடிச்சவங்களை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அதற்கு ஏற்றாற்போன்று நான் வடிவமைத்திருக்கிறேன். ரொம்ப ஆச்சரியமான ஒரு வடிவமைப்பு இது. ஒரு குடியிருப்புக்கும் ஒரு ஊரோட குடியிருப்பு 90 மீட்டர் கடந்தால் அடுத்த ஊருங்க. சில நாடுகளை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். இதுதான் இந்த நாட்டோட பார்டர். கொஞ்சம் 10 அடித்து போனால் அடுத்த நாட்டை பார்க்கலாம். நீங்கள் காஷ்மீரில் போனீங்கன்னா காஷ்மீர்லேருந்து பாகிஸ்தானை பார்க்கலாம். அந்த நதியை கடந்தால் அது பாகிஸ்தான், அந்த மக்கள் அங்கே இருக்காங்க. ஆச்சரியமாக இருக்கும். ஓ, பாகிஸ்தான் மக்களா அது அப்படின்னு. இங்கேருந்து இந்தியாவிலேருந்து பார்த்தா பாகிஸ்தான் தெரியும். அதுபோல் ஜெர்மனி, கிழக்கு ஜெர்மனி, மேற்கு ஜெர்மனிலாம் சொல்லுவாங்க. நிறைய நாடுகளை பார்த்திங்கன்னா, கொரியாலாம் பார்த்திங்கன்னா, சீனாவிலேருந்து பார்த்தா கொரியா, ஜப்பான்லேருந்து பார்த்தாவே எங்கேருந்து பார்த்தா கொரியா தெரியும், வட கொரியாலாம் தெரியும். அடுத்த நாட்டை பார்க்கலாம். அதுபோல் ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும்ல, அடுத்த நாட்டு மக்களை பார்க்குறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுபோல் நான் வடிவமைத்த ஒரு கிராமம், அடுத்த கிராமம் ஒரு 90 அடி இடைவெளியில் இருக்குது. இதனால் என்ன நன்மை அப்படின்னா, இப்போ உனக்கு கல்யாணம் பண்ணணுமா, உனக்கு தேவையான பொண்ணை உன் ஊரில் மட்டுமே தேடாத, பக்கத்து ஊர்லேயும் தேடலாம். சுற்றி இருக்கிற இந்த பக்கம் போனால் இன்னொரு ஊர், அந்த பக்கம் போனால் இன்னொரு ஊர், இப்படி 2 ஊர்கள் ஒரு ஊரோடு மிக நெருக்கமாக இருக்கிறது. பின்பக்கம் போனாக்கா இன்னொரு ஊர் இருக்குது, அந்த பக்கம் ஒரு ஊர், அந்த பக்கம் போனாக்கா இன்னொரு 4 பக்கமும் ஒரு ஊர் பக்கத்துலேயே இருக்குது, ரொம்ப தூரமே கிடையாது. அப்படி இருக்கும்போது பின்பக்கம் போனாக்கா எப்படி தெரியுமா, பின்பக்கம் போனால் 32 ஏக்கர் தொலைவு நடந்தாலே போதும்,
அடுத்த ஊர் வந்துடும். ஆனால் இந்த பக்கம் பார்த்தா 90 அடி இடைவெளி, இந்த பக்கம் பார்த்தா 90 அடி இடைவெளி. ஒரு கிராமத்திற்கு இந்த பக்கம் பார்த்தால் 90 அடி இடைவெளியில் அடுத்த கிராமம், இந்த பக்கம் பார்த்தாக்கா 90 அடி இடைவெளியில் அடுத்த கிராமம், பின்பக்கம் பார்த்தால் 32 ஏக்கர் 50 ஏக்கர் இடைவெளியில் அடுத்த கிராமம், பின்பக்கம் முன்பக்கமும் பின்பக்கமும் 50 ஏக்கர் இடைவெளி தான் அடுத்த கிராமம் வந்துடுது. இப்படி ஒரு அற்புதமான வடிவமைப்பு. இதை நம்ம உலகம் முழுவதும் நிறுவியாக வேண்டும். இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியை வச்சு நம்ம உலகம் முழுவதும் நிறுவனம். 2040 இந்த உலகம் ஃபெயிலியராக போகுது. அதற்குள் இன்னும் 15 வருட காலம்தான் அவகாசம் இருக்கிறது. இன்றைக்கி இருக்கிற கட்டடமெல்லாம் பயனில்லாதது. இதையெல்லாம் நாம் இடிக்க வேண்டும். புதிய உலகத்தை உருவாக்கிவிட்டு இதையெல்லாம் இடிக்க வேண்டும். இல்லை என்றால் அது எப்படி இடிக்கிறது? கஷ்டப்பட்டு கட்டின வீடாச்சா? கஷ்டப்பட்டு கட்டின வீடு தான். ஆனால் 2040 உலகம் ஃபெயிலியர் ஆகும்போது எல்லாருமே விவசாயம் தான் பார்க்க போகிறாங்க. அப்படிங்கும்போது நீ கஷ்டப்பட்டு கட்டினால அந்த வீட்டுக்கு பக்கத்தில் உனக்கு விளைநிலம் இருக்கா? எல்லோரும் விவசாயம் தான் பார்க்க போகிறாங்க. அப்போ நீ கஷ்டப்பட்டு கட்டின வீட்டுக்கு பக்கத்தில் உனக்கு விளைநிலம் இருக்கா? இல்லைல்ல. அப்போ அது பயனில்லாமல் போயிடும். எங்கே விளைநிலம் இருக்கோ அங்கே நீ கஷ்டப்பட்டு கட்டின வீட்டை விட்டுட்டு தான் போகிற. அது அனாதையாக கிடக்கும். அதில் யாரும் பெருசாக மனுஷங்க இருக்க மாட்டாங்க. அதனால் எல்லோரும் சமவெளியை நோக்கி ஓடுவாங்க. அதனால் இப்போவே அதை புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிற விஷயத்தை ஏற்றுக்கிட்டு இப்போ இருக்கிற இந்த கட்டமைப்பு, காங்கிரீட் கட்டட கட்டமைப்பு, இதெல்லாம் நம்ம இது பயனில்லாது. 2040 அப்புறம் பயனில்லாது. கொஞ்சம் தான் பயன்படும். நம்ம புதிய உலகத்தை உருவாக்க வேண்டும். அதை பற்றி தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். என்னுடைய வீடியோக்கள் தான் அந்த உலகத்திலே மிக மிக முக்கியமான வீடியோ. வேறு எந்த வீடியோவும் தவிர இந்த வீடியோக்கள் தான் முக்கியமான வீடியோ. தயவுசெய்து கேளுங்கள்.